அனைவருக்கும் வணக்கம். அதாவது காலையில் நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வேலை எதுவுமே இல்லாததுனால சன் மியூசிக் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அருமையான பாடல் ஓடிட்டு இருந்தது. திடீர்னு கூப்பிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு, சன் நியூஸ் பாருங்கன்னு சொன்னாங்க. தம்பி, என்ன பிரச்சனை அது? ஐயா, என்னையா ஒரு அப்டேட் இல்லாம இருக்கீங்க? தம்பி, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் வந்து 5 வருஷமா அப்டேட்டா இருந்தேன். 500 ரூபாய் வாங்க ஓட்டு போட்டீங்களா? நீங்க ஓட்டு போட்டுதான் அப்டேட் ஆகும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி. தம்பிக்கும் காவேரி அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. தம்பிக்கும் காவேரிக்கும் சண்டையா? ஐயா, தம்பி அந்த காவேரி இஷ்யூ பேசணும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ஐயா. எந்த தம்பிப்பா? தம்பி தான். நான் என்ன கேட்குறேன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் கட்சிகளே குறை சொல்கிறீங்களே சார். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் விட்டுறீங்க. காவிரியில் தண்ணி வந்ததா எவ்வளோ நேரம்? வரல. ஏன் வரல? ஏன் வரல சொல்லு. ஏன்னா மோட்ரு போடல. மோட்ரு போட்டுருந்தா தானேங்க. மோட்ரு போடுறது கரண்ட் வேணும், எலக்ட்ரிசிட்டியில் கொள்ள. எப்படி தண்ணி வரும்? உங்கள் கட்சிக்கு என்ன வேணும்? ஒன்று எங்கள் மேலே குறை சொல்லணும். அதாவது அப்போ கேள்விப்பட்ட நாடு அந்த பையன் என்னையா சொன்னாவ? காவிரி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கா. அது ஒரு பிரச்சனையா? பரம்பரையா அந்த காவிரிக்கு எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை முடியாது. அந்த காவிரின்ற பெண்ணை வந்து நான் படிக்க வச்சிருக்கேன். அந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய ஆளானா, படிச்சு முடிச்சுட்டு என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டா. இப்ப இந்த காவிரி பெண் எங்க இருக்கா? தம்பி என்ன சொன்ன? அந்த காவிரி ஐயா, காவேரி பெண் அல்ல ஐயா, காவேரி நதி. அப்பா நதியா? இந்த நதியான்ற பெண் வந்து 1980களில் நல்ல ஒரு நடிகையா வந்து திகழ்ந்துட்டு இருந்தாங்க. நதியா அவங்களோட மிகப்பெரிய ஃபேன். அது தலைவர் கூட ஒரு பாட்டு ஆடுவோம். என்ன பாட்டாது? ஒழுங்கு மறதி ஏற்படதான் வயசாக. ஏன் அப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? நான் சொல்றது, நம்ம தம்பி மேடை பேச்சுல காவேரி தண்ணி இஷ்யூ பத்தி ஒரு சொல்ல போய் இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு அதுதான் காவிரியில தண்ணி வருதோ இல்லையோ, தம்பி தண்ணி பாட்டில் நான் சொல்றது வந்து அந்த தண்ணி பத்தி இல்ல, காவிரி நீர்ல அவ்வளவு பிரச்சனை. நாங்க கைது செய்யறோம். எதுக்கே கைது பண்றீங்க? நாங்க என்னையா பண்ணோம்? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படியா இருக்கு? யாரா நீ சுறா போட்டு மாதிரி பெண்களை வந்து தவறான வார்த்தையால் பேசினாலும் உங்களை கைது செய்வோம். அப்படி தெளிவா சொன்னாதானே தெரியும். அதாவது நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அந்த காவிரி பிரச்சனைக்கு நான் வந்து தீர்வு காட்டுறதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இது ஒரு பிரச்சனை சொல்லி எடுத்துட்டு வரவே கூடாது. ஏன்னா காவிரி பிரச்சனை அது தீர்வே கிடையாது. ஏங்க தண்ணி விடணும்னு சொல்றீங்களே, அந்த டேம் சுத்தமா வச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி செலவு பண்ணிருக்காதுங்க. நான் தெரியுமா? இதெல்லாம் நீங்க பிரச்சாரத்திலே பேசிட்டீங்க. சினிமா துறையில நான் ஒரு ஹீரோவா படம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அந்த படம் ஒழுங்கா ஓடல. ஒழுங்கா ஓடி இருந்தா நான் சினிமால பெருசா ஹிட் ஆயிருப்பேன். ஏன் எல்லா படமும் தியேட்டர்ல தானே இருக்கும், எப்படி ஓடும்? அது இந்த அதுதான் ஓடிடி ஒன்று வச்சிருக்கோம். தம்பி அதை விடுங்க. காவிரி பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன். என்னோட குரல் காவிரி தாய் மீது கேட்கும். கர்நாடகால நான் பேசுறேன். இந்த 1330 எந்த குரல் குரல் போயிட்டீங்களா? தம்பி, நான் வந்து இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டேன் தான். அதற்காக இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, புரியுதா? இந்த காவிரி பிரச்சனை வந்து 1980களில் நான் நடந்தே போறேன் கர்நாடகாக்கு. கால் வலி. அங்க போய் தண்ணி வந்து அந்த காவிரி நீர் எடுத்து குடிக்கிறேன். குடிச்சுட்டு ஒரு டம்ளர்ல அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து இடைச்சக்க. இது ஒரு நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பத்தி எல்லாரும் தெரியும். உங்க பையன் அரெஸ்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தமா பேசுறேன். என்னுடைய பையன் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கான்னு சொன்னா அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் எனக்கு. ஏன்னா ஒரு துளி கூட பப்ளிசிட்டி இல்லாம இப்போ வந்து உலகம் ஃபுல்லா அவன் தெரியுமா? எப்படி எங்க லாபகமான சிந்தனை. ஒரு வாட்டி இப்படிதான் வந்து சட்டமன்ற தொகுதியில ஒரு போர் நடந்தது, ஒரு சட்டை நடந்தது. அப்படியே சட்டையை கிழிச்சிட்டு வந்தேன். சட்டையை கிழிச்சிட்டு வந்த உடனே அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிச்சேன். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீங்க சண்டை போட்டாதான் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ ஆட்சியை கலைக்கவா? உட்காந்த இடத்துல கலைச்சிருவேன் நானு. ஆமா, தம்பி கிட்ட பேசுறோம் சொன்னா நல்ல ஒரு மூவ் பண்ணிருக்கீங்க. அவ காலையில டிஃபன் சாப்பிடல. அந்த சைல்ட்ல வந்து டிஃபன் கொடுப்பீங்களா? கொடுக்கணும். இட்லியும் மீன் குழம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா கிட்ட சொல்லி கட்டி கொடுக்க அவரை வந்து சாப்பிட விடாம கொண்டு போயிருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 இட்லி மீன் குழம்பு ஊற்றி சாப்பாடு ஊட்டி கொண்டு போயிருந்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருந்திருக்கும். அதை போராட்டம் பண்றதுக்கு பலு வேண்டாமா? இருங்க, யார் சார் நீங்க? எதுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம தலைவர் அரெஸ்ட் பண்றீங்க? சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் வந்து காவிரி பிரச்சனை வார்த்தையால் பேசிட்டு இருக்காரு. தண்ணி பாட்டில் எடுன்னு சொல்றது ஒரு தவறா? அது மக்களுக்கு வந்து தப்பா கேட்டிருக்கு. அதனால வந்து நான் மக்களுக்கு கேட்கல. அது ஆடியோ செக் பண்ணுங்க. ஏதோ தப்பா கேட்டிருக்கா பாரு. சார் இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? காவிரில தண்ணி வரலங்க. ஆமா, தண்ணி பாட்டில் ஏறான்னு. இது தப்பா? நான் நடைபயணம் நடக்கலான்னு இருக்கேன் கர்நாடகாக்கு. நான் போய் தண்ணியை வந்து போர் பம்புல இருந்து எடுத்து வர போறேன். சாரி சார், உங்களோட சேவை வந்து மக்களுக்கு நிறையவே போய் அடைஞ்சிருக்கு. பையனோட அந்த அரெஸ்ட்டுக்கு நம்ம என்ன ரிலேட்டடா பேசலாம்? தம்பி, களத்துல நான் இல்ல இருந்துச்சு. சும்மா அப்படியே ஆத்திரங்கள்லாம் ஆட்டக்கட்டு இருக்கும். நம்மளுடைய பவர் அப்படி.
என் பேரை போய் கர்நாடகாவில் சொல்லி பாருங்க, எல்லாம் கிட்டு கிட்டு நடுக்குவாங்க. இப்படி நடக்குமா? தம்பி நீ யாருமா ஃபர்ஸ்ட்? இல்ல சார், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சார் கமெண்ட்ஸ்ல. அதனால தம்பி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது பெருமைக்குரிய விஷயம் தான். என்னையே ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. பெருமைக்குரிய விஷயம். ஆமா, நாங்க வந்து ஜெயிலுக்கு போறது ஒரு பெருமை. சார் இது போராட்டத்தினால அரெஸ்ட் இல்ல, ஹாரஸ்மென்ட்னால அரெஸ்ட். அரெஸ்ட் பண்ணாது, அரெஸ்ட் பண்ணா டபிள்யூ பிளேயர். ஓகே சார், நீங்க தம்பி அவர் என்ன பண்ணாரு? இப்போ யாரும் தவறா பேசுறாரு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு ஒருமையிலயோ பன்மையிலயோ ஒரு தனிப்பட்ட நபரை தவறா பேசுனதாக கைது பண்ணிருக்காங்க. தம்பி அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, ஒருத்தரை டைரக்டா அட்டாக் பண்ணாம ஏதோ டபுள் மீனிங்ல சொல்லியிருக்கேன், அதை தேடி ஆராய்ஞ்சு ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அங்க கேட்டு அடிப்பாங்க தான் உன்ன கேட்கறேன். சார் நீங்க அங்கதானே சார் அப்படியெல்லாம் கேட்க முடியாது பாருங்க. அதனால இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கேன். காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, சார் டிஸ்கோ சாத்தில இருந்து எல்லாரையும் பார்த்துக்கூடாங்க. இல்ல சார், அவங்களோட நல்லதுக்காக சொல்றானே, நீங்க தப்பா அதை நினைக்க வேண்டாம். நீ யார் ஃபர்ஸ்ட்? போலீஸ். யார் தம்பி நீ? சொல்லுங்க, நீங்க யார் சார்? உங்க பேர் என்ன? ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர். சார் உங்க பேர் என்ன? வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? ஐபிஎஸ் விஜய். பாத்தீங்களா, அதுலயே வந்து அவங்க கட்சி பேர் வச்சிருக்காரு. இதுல இருந்து தெரியல உங்களுக்கு? ஐபிஎஸ் விஜய் குமார். நான் இவருக்கு சப்போர்ட்டும் இல்ல, உங்க கட்சிக்கும் சப்போர்ட் இல்ல, காமனா கேக்குறேன் சார். இப்போ எதுக்கு சார் இவரை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப வைரல் ஆக்கிட்டு? பெண்களை வந்து தவறாக பேசியிருக்கிறார், அதனால நாங்கள் இவரை அரெஸ்ட் செய்யறோம். எங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வந்துருக்காங்களே, இவரை அரெஸ்ட் பண்றோம். மேல இருந்து உத்தரவு வந்திருக்கு, மேல ஏதாவது இருக்கா உனக்கு? இருக்கு. இல்ல சார், நான் அது கேட்கவே இல்லை. ஏன்னா ஒரு மனிதனை தனிப்பட்டு கூறினால் அது 100% குற்றமே. ஆனா இங்க ஒருமையில பன்மையில தானே பேசிருக்காங்க. பேசுறது பேசிட்டே இருக்கு, நான் இவரை கூட்டு போறேன். வாங்க கிளம்பலாம் வாங்க சார். வாங்க வாங்க. இல்லைங்க சார், அவர் எதுவும் இட்லி இட்லிலாம் தேவையில்ல சார். வாங்க வாங்க வாங்க. அதனால வந்து இந்த காவிரி பிரச்சனையா பார்க்காம என் தம்பி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனை ரிலீஸ் பண்ணணும். அவனுக்கு ஒரு 3 இட்லி மீன் குழம்பு ரெடி பண்ணி கொடுக்கணும் சொல்லி அனுப்புறேன். இவ்வளவு பேசுறீங்களே, உங்க பேர் என்ன சார்? என்னோட பேரு சொல்ல முடியாது, சொன்னா பிரச்சனை. அதனாலதான் இதுல தெளிவுபடுத்த தான் சொன்னேன், நீங்க அவர் இல்லன்றதுக்காக. ஆமா, மேல டிஸ்க்ளைமர் போடுங்க. அவர் இல்ல நகைச்சுவைக்காக மட்டும் சொல்லுங்க. ஜிகா ஜோதி. ஜிகா ஜோலிடா, அப்ப ரஜினி வயசா வந்துப்பா. இருக்கட்டும், தேங்க்யூ வெரி மச். இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். இன்கேஸ் அவன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நான் போராட்டத்தில் இறங்குறேன், களத்தில் இறங்கட்டா? இறங்கவா? பார்த்து இறங்குங்க ஃபர்ஸ்ட். தூக்குற டைம் இது, நான் போய் தூக்கிட்டு வரேன். போராட்டம் எப்படி இருக்கு, சூடு பிடிக்குதா சொல்லுங்க. மீன் குழம்பு சூடு பண்ணுவா. காலைக்கடரை முடிக்கல, அது முடிச்சுட்டு 10 நிமிஷமா சொல்லிட்டீங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு. வாங்க கிளம்புங்க 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 கிளம்புங்க. மக்களே போராடுவோம் போராடுவோம், இந்த ஆட்சியை ஒழிப்போம். சார் நான் வந்து காவிரி பத்தி சார் பேசினேன். எட்டப்பா, அதாவது என்னை வந்து கடத்துறாங்க, என்னை வந்து கைது செய்யறாங்க. இது வன்மையா விடுங்க, அவங்க நாங்க சட்டப்படி சந்திக்கிறோம். எதுவா இருந்தாலும் நாங்க சட்டப்படி சந்திக்கிறோம். சார் நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க சொல்ல டைலாக் சார் நான் கேட்கறேன். இப்போ நான் கேட்க வரேன்னா, ஆமா நாட்டுல நீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்க நிறைய சீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு. போலீஸா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நாட்டுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம ஈபில சரியா லைன் வர மாட்டேது. ஆமா சார், 8000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க சார். விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, நீட்டு பிரச்சனை இருக்கு, அவன் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒருமை பன்மையில பேசுனது ஒரு விஷயமா வச்சு இன்னைக்கு வைரல் ஆக்கி நம்மள ஏதோ திசை திருப்புற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா நான் இப்பயும் சொல்றேன், நான் இவருக்கும் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கும் சப்போர்ட் பண்றேன். ஜென்ரலா சொல்றேன், நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு அது சட்டப்படியே எல்லாரும் கரெக்டா மீட் பண்ணி. கண்டிப்பா சார், நான் போயிட்டு காலை கண்ணு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே போலாம் வாங்க, அப்படியே போலாம் வாங்க சார். போராடுவோம் மக்களே, உடையடா எல்லாத்தையும். நாட்டுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிறது வந்து, இது எப்படி நாங்க பாக்குறதே எங்களுக்கே தெரியல. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கேட்டிருக்கேன் டிஃபன் சாப்பிட்டு வரதுக்கு. போராடுவோம் போராடுவோம். ஸோ மக்களே, டோன்ட் எக்ஸ்பெக்ட் என்னுடைய மகள் சேஞ்ச் இன் அதர்ஸை விட சேஞ்ச் இன் யுவர் செல்ஃப் பார்த்தீங்கன்னாலே வீடும் முன்னேறும், நாடும் முன்னேறும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து உண்மை என்னவோ அது கரெக்டான சட்டப்படி வந்தால் போராட்டத்து வரையில் 500 ரூபா தராங்க. 500 ரூபா